இந்த கருணா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரோமோ பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நல்லபடியாக போட்டியில் முதலாவது இடத்துக்கு வந்துடுறாங்க நம்ம இந்து. இதை கொஞ்சம் கூட நம்ம கிருபாவும் இந்த பக்கம் திவாகரும் எதிர்பார்க்கல. ஸோ அங்கே கூட்டம் வேற, பொண்ணுங்க வேற, அவங்க பேரில் அவங்க மத்தியில் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக கிருபாவுக்கும் வேற வழி தெரியல. நம்ம இந்துவுக்கும் அந்த 2 லட்சம் ரூபா பணத்தை பரிசாக கொடுத்துட்றாங்க. உடனே பணத்தை எடுத்துட்டு இந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. அங்கே போய் பணத்தை கட்டினதும் நம்ம இந்துவோட அப்பாவுக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் நம்ம பாண்டியும் கருணாவும் நிற்காங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம இந்து அங்கேயும் இங்கேயும் பதட்டமாக நடந்துட்டு இருக்காங்க. அப்போ பாண்டி என்ன சிஸ்டர், அப்பாவுக்கு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிட்டா அப்படின்னதும் ஆமாண்ணே, இது எல்லாத்துக்கும் முழுக்க காரணம் நீங்கள் தான், ரொம்ப நன்றி அப்படின்னதும் ஐயோ இந்து நீ கொஞ்சம் பேசுகிறத நிறுத்துறியா, இது எல்லாத்துக்கும் காரணம் நான் கிடையாதுமா, உன் புருஷன் கருணா தான் அப்படின்னதும் என்னென்ன சொல்கிறீங்க, ஆமாம் ஆமாம் அப்படின்னுட்டு நடந்த அத்தனை விஷயத்தையும் சொல்கிறாங்க கருணா. இந்துவுக்கு பண்ண ஹெல்ப்பெல்லாம் இதை கேட்டு இந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்க, ஆமாம் ஆமாம் அப்படிப்பட்டவன் உன் வீட்டை வார மாத்திரத்துக்கு ஐடியா கொடுத்துருப்பானா என்ன, அந்த முட்டைக்கண்ணன் திவாகர் தான் உங்கள் 2 பேருக்கு இடையிலையும் சண்டையை மூட்டி விடுறதுக்காக இப்படி கருணா மேலே பழி போட்டிருக்கான். நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் கருணா கெட்டவன் கிடையாது இந்தோ, கருணா ரொம்ப நல்லவன் அப்படின்னதும் இப்போது கருணா எங்கே பாருமா, 3வது மனுஷன் மாதிரி தான் பண்ண எந்த உதவியையும் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னுட்டு மறைமுகமாக பார்த்துட்ருக்கான் அப்படின்னதும் இந்து ஓடி போகிறாங்க. உடனே போனதும் ஐயோ அப்படின்னுட்டு கருணா எஸ்கேப் ஆகலான்னு போகும்போது உடனே இந்து தடுத்து நிறுத்தி இங்கே பாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே, இப்போ தான் பாண்டியன்னு சொன்னார், எதுக்காக மறைமுகமாக பண்ணிட்டு எதுவுமே பண்ணாத மாதிரி இருக்க அப்படின்னதும் அப்படியே மட்டும் நான் பண்ணா நீ நான் பண்ணுற ஹெல்ப்பை மட்டும் ஏற்றுப்பையா என்ன, அதனால தான் மறைமுகமாக பண்ண அப்படின்னதும் என்ன மன்னிச்சிட்டு கருணா, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்கள் அண்ணன் சொன்னதும் என்னால் நம்பாமல் இருக்க முடியல, அதான் நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இன்னைக்கு என் அப்பா உயிர் பொழைக்க போகிறாருன்னா அதுக்கு முழுக்க காரணம் நீ தான், உன்னை போய் தப்பாக புரிஞ்சு வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன், தயவு பண்ணி என்ன மன்னிச்சிட்டு அப்படின்னது. ஏய் என்ன புதுசாக மன்னிப்பெல்லாம் கேட்குற அப்படின்னதும் பின்ன நான் உன்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், இங்கே பாரு இன்னைக்கு என் அப்பாவுக்கு பணத்தை கட்ட நீ தானே காரணம் அப்படின்னதும் இதெல்லாம் உனக்காக நான் பண்ண இல்லை, நான் மாமாவுக்காகத்தான் பண்ணேன், முதல்ல ஆப்ரேஷன் நல்லபடியாக முடியட்டும் அப்படின்னதும் இந்து சரிங்கிறாங்க. இங்கே பார்த்தோன்னா நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு டாக்டர் இந்து கருணா கிட்ட சொன்னதும் இந்துவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, போய் உள்ளே பாருங்கம்மா அப்படின்னு டாக்டர் சொன்னதும் உடனே இந்துவும் கருணாவும் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்துவோட அப்பாவை போய் பார்க்குறாங்க. ஏம்மா இந்து எனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு நம்ம இந்துவோட அப்பா கேட்டதும் அப்பா அப்படின்னுட்டு உடனே நடந்த அத்தனை விஷயத்தையும் இந்து சொல்கிறாங்க. உடனே இந்துவோட அப்பா அழ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரியும் மாப்பிள்ள, நான் தான் சொன்னேன்ல எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லாத குறையே இல்லை, நீங்கள் என்ன காப்பாற்றுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் மாப்பிள்ள, ரொம்ப நன்றி மாப்பிள்ள, நீங்கள் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு என் பொண்ணுங்களுக்கு அப்பா இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னதும் இங்கே பாருங்கப்பா, பெரிய வார்த்தையெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் எனக்கும் அப்பா தான், ஒரு அப்பாவோட உயிரை காப்பாற்ற வேண்டியது ஒரு பிள்ளையோட கடமை இல்லையா அப்படின்னு கருணாவும் பெருந்தன்மையாக பேசினதும் உடனே இந்துவோட அப்பா ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் நேராக டாக்டர் இந்துவோட அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போக சொன்னதும் உடனே கருணாவும் சரின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்து பத்திரமா அவங்க அப்பாவை பாண்டி மூலமாக விட்டுட்டு நேராக கிளம்பி நம்ம கிருபாவோட வீட்டுக்கு வராங்க. அங்கே பார்த்தோன்னா கருணாவும் இந்துவும் வீட்டுக்கு வந்ததும் கிருபா செம்மையாக அந்த இடத்துல முறைச்சிட்ருக்காங்க. என்னடி உன் அப்பாவை ஜெயிச்சு ஒரு வழியாக பணத்தை கட்டி பொழைக்க வச்சுட்டோமேன்னு ஏத்தாளத்தில் வாரியா அப்படின்னதும் இங்கே பாருங்கள், உங்களை மாதிரி இந்த கெட்ட எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, பொண்ணுங்க மத்தியில் நல்ல அபிப்பிராயம் கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்களோட ஓட்டுக்காகத்தானே இவ்வளோ கேவலமாக போட்டியெல்லாம் நடத்துனீங்க, உங்களை விட நான் ஒன்றும் அசிங்கப்பட தேவையில்லை அப்படின்னதும் பாத்தியான்னு எவ்வளோ திமிரா நம்ம வீட்டுக்கு எப்படி பேசுகிறான்னு பாத்தியா அப்படின்னதும் ஏய் என்ன நான் பண்ணதெல்லாம் மறந்து போச்சா அப்படின்னு நம்ம கிருபா சத்தம் போட்டதும் உடனே பார்த்தோன்னா அண்ணே
இங்கே பாருங்கண்ணே, இப்போ தான் அவங்க அப்பாவுக்கு சரியாகி வீட்டில் கொண்டு விட்டுட்டு வந்திருக்கோம். அவங்க அப்பாவுக்கு இப்படி ஆச்சேன்னு விரக்தியில் தான் அவள் அப்படி பேசுகிறான்னு விட்டுறலாம் அப்படின்னது. என்னடா பொண்டாட்டிக்காக என்கிட்ட வக்காலத்து வாங்குறியா அப்படின்னு கிருபா நம்ம கருணாவை திட்டுறாங்க. இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோமோ முடிஞ்சிடுது.